சொல்லியிருக்காங்கன்னா, இது கொடுத்துருக்க வெக்டர் வந்து இர்ரோட்டேஷனலாக இருந்தால் அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இர்ரோட்டேஷனல்னா இப்போ டெல் இன்ட்டு ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. ஆன்சர் வந்து 0வாக இருந்தால் அது இர்ரோட்டேஷனல். ஓகேவா? இப்போ இங்கே ஏக்கு பதிலாக பி வெக்டர் எஃப் வெக்டர் கொடுத்தா இப்போ டெல் இன்ட்டு எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 0 வரணும். 0வாக இருந்தால் இர்ரோட்டேஷனல். ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஏ கொடுத்துருக்காங்களே, ஸோ டெல் இன்ட்டு ஏ வெக்டர் ஈக்குவல் டு இதுக்கு வந்து எந்த மாதிரி மெத்தட்னா நம்ம கேர்லி ஹாமில்டன் தீர்வு போடுவோம்ல, அந்த மாதிரி மெத்தடில் வரும். மேல் ஐ ஜே கே தோ பை தோ எக்ஸ் தோ பை தோ ஒய் அண்ட் தோ பை தோ ஜெட். ஸோ இது வரையும் ஃபார்முலா. ஓகேவா? எந்த எஃப் வெக்டர் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இது வரையும் சேமாக வரும். நெக்ஸ்ட் என்ன வரணும்னா இங்கே ஐ ஜே கே இருக்குல்ல, இங்கே ஐ இருக்குல்ல, ஐ தான் இங்கே என்ன இருக்குது ஏஎக்ஸ்ஒய், ஏஎக்ஸ்ஒய் போடணும். நெக்ஸ்ட்டு ஜே இருக்குது, ஜேக்கு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz. நெக்ஸ்ட்டு கே வெக்டர் என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர். ஸோ இது பண்ணோம். இங்கே மேலே வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு பென்சில் எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐ வெக்டர் வந்து எடுத்துக்கணும். ஐ வெக்டர் எடுத்துக்கிட்டே இப்போ ஐ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணால் மீதி இங்கே ரிமைன் இருக்குல்ல, இது வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ தோ பை தோ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எவ்வளோ மைனஸ் வரும். அப்புறம் தோ பை தோ ஜெட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் ஜே வெக்டர். இப்போ ஜே வெக்டர்னால் ஜே வெக்டரும் க்ளோஸ் பண்ணிடணும். ஜே வெக்டர் க்ளோஸ் பண்ணால் என்ன வரும் தோ பை தோ எக்ஸ் இது வரும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் தோ பை தோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் தோ பை தோ ஜெட் இன்ட்டு ஏஎக்ஸ்ஒய் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு கே வெக்டர் இங்கே மேலே ப்ளஸ் இருக்குல்ல, அப்போ கே வெக்டர் போட்டு ப்ளஸ் கே வெக்டர் போடணும். இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணால் என்ன வரும், இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். ஐயை மல்டிப்ளை பண்ண ஐயை க்ளோஸ் பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணோம். இங்கே நின்று தான் மல்டிப்ளை பண்ணணும், க்ராஸில் நின்று மல்டிப்ளை பண்ணுவோம். ஜே மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே ரிமைனிங் இருக்குல்ல அதோட இது மட்டும் எடுத்துடணும். ஸோ இப்போ கே வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் தோ பை தோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது வருதுல்ல, தோ பை தோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz மைனஸ் தோ பை தோ ஒய் ஏஎக்ஸ்ஒய். ஸோ இது வரையும் போட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். இப்போ தோ பை தோ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஒய்யை பொறுத்து இந்த டேர்ம் வந்து டிஃப்ரெண்டேஸ் வரும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் என்ன வரும் ஐ வெக்டர் அப்படியே வரும். இப்போ ஒய் ஸ்கொயரை டிஃப்ரெண்டேஸ் பண்ணால் என்ன வரும் 2y. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டோமா. இப்போ ஜெட்டை பொறுத்து இது வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணும். இங்கே வந்து ஜெட் இருக்கா இல்லை, அப்போ 0 ஆகிடும். இப்போ இங்கே ஜெட் இருக்குது, ஜெட்டை டிஃப்ரெண்டேஷன் 1 ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2y. நெக்ஸ்ட் என்ன மைனஸ் ஜே வெக்டர் அப்படியே போட்டு இப்போ எக்ஸை பொறுத்து இந்த டேர்மை டிஃப்ரெண்டேஷன். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸே இல்லைன்னா என்ன ஆகும் 0 தானே இந்த டேர்மை, அப்போ 0 ஆகிடும். இப்போ ஜெட்டை பொறுத்து இது இங்கேயும் ஜெட்டே இல்லை, அப்போ இங்கே 0 தான் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கே வெக்டர். இப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் இங்கே வந்து எக்ஸ் இருக்குல்ல, அப்போ எக்ஸை டிஃப்ரெண்டேஸ் பண்ண என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயரை 2x வரும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இல்லை, அப்போ 0 அவ்வளோதான். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது அப்படியே போடணும். இப்போ ஒய்யை பொறுத்து இது டிஃப்ரெண்டேஸ் பண்ண என்ன ஆகும் ஒய் வந்து 1 ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஏஎக்ஸ் இருக்கும், ஏஎக்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்டேஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா இது போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 2y மைனஸ் 2y என்ன 0 தானே ஆகிடும் 0. இப்போ இதுவும் 0 ப்ளஸ் கே வெக்டர் தான் இருக்குது 2x மைனஸ் ஏஎக்ஸ். இப்போ இதெல்லாம் 0, இந்த ரெண்டும் 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது கே வெக்டர் 2x மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்னா 2x அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் ஏஎக்ஸ் வந்து வெளியே அனுப்புனா ப்ளஸ் ஏஎக்ஸா. ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 2. ஏ ஈக்குவல் டு ஆன்சர் நம்ம கட்டிச்சு. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எப்படி தெரியுமா, இப்போ இந்த ஏ 2 இருக்குல்ல இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து அப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல அது வந்து கரெக்டு. இப்போ வந்து ஃபார் செக்கிங் போட்டு கே வெக்டர் 2x மைனஸ் ஏ என்ன வந்துச்சு 2
இப்போ எக்ஸ், இப்போ இது என்ன 0 தானே, கே வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாம் 0, ஆன்சர் 0 வந்துச்சு. ஆன்சர் 0 வந்தால் அது இர்ரோட்டேஷனல். நம்ம ஏவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம்.